இந்த சீனை ஃபஸ்ட் டைம் படத்தில் பார்க்குறப்ப எல்லாரும் எக்ஸ்பிரஷன் தான் பார்த்துருப்போம். இந்த அப்துல் கேரக்டர் இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தான், எப்படி வந்தான்னு. அடுத்த செகண்டே அந்த பிசி வந்து அந்த அப்துல் அடிக்கும்போது இவன் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பண்ணிகிட்ருக்கான், கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். அவனை யாரும் தடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் இருக்கும். அப்போ தான் அந்த எஸ்ஐ வராரு, வெளியில் போ, எதுக்கு இவன் அடிச்சிட்ருக்குன்னு கேட்குறாரு. அப்போ தான் நமக்கு புரிய வருது. அந்த இந்த ஒரு லைன்லேயே அந்த எஸ்ஐ கேட்டவங்க மேலே நம்ம ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. பிசி சரக்கு அடிச்சிட்ருக்கான்னு தெரிய வரும்போது குடிச்சிருக்கியா ஆள் ரொம்ப காண்டாடுறான். அதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஏதோ கேஸ் பெரிய இஷ்யூ ஆக போகுதுன்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ சரக்குன்னு தெரிஞ்சதும் விட்டுறான். அப்போதான் சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆகுது அந்த கேரக்டர் மேலே நமக்கு. அப்புறம் அந்த கன்னை லோட் பண்ண விஷயம் தெரிஞ்சதும் லாங் எஸ்கர்ட்டில் நம்ம கண்ணை லோட் பண்ண ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிடாரு. ஏன்னு கேட்க வரும்போது தான் அவன் முஸ்லீமு, அதனால தான் நான் கன் லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பிசி சொல்லுவான். அப்போ தான் நானும் முஸ்லீம் தான்டா வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லும்போது ஒரு சைலன்ஸ். நானும் முஸ்லீம் தான்டா. அதுதான் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. ரிலீஜனை எப்போவுமே பொதுவாகவே தப்பாக நினைக்கிற மைண்ட் செட்டில் இருக்கும் நம்ம. ஆனால் இது டைலாக்ல இல்லை, சுச்சுவேஷனாகவே கரெக்டாக பெருசாக கத்தல எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு டென்ஷனு, சைலன்ஸு, இந்த மனுஷனோட கில்ட்டை வச்சு மட்டுமே சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த சீனு படம் முடிஞ்சப்புறமும் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். இதான் ஃபஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவன் செத்துட்டான்டா.